பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இப்ப எதுவுமே நம்ம சக்திவேல் கிட்ட சொல்றதே இல்ல. என்னாச்சு அண்ணனுக்கு? இப்பலாம் வர வர என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. கணக்குல இஷ்டத்துக்கும் எடுத்து, பணத்த எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை அவங்க பொண்ணு போலீஸ் ஆக போறான்னு சொல்லிட்டு, இவரு ஏதாவது நமக்கு தெரியாம அவங்க பொண்ணுக்கு ஏதாவது சேஃப்டி பண்ணி வைக்க போறாரா? இல்ல லஞ்சத்த குடுத்து வெளிய வாங்க வைக்க போறாரா? எதுக்காக பணத்த எடுக்கிறாருன்னு தெரியாமையே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்கோம். குமரவேல் இருந்துட்டு, என்னாச்சுப்பா ஏதோ யோசிக்கிறீங்கள போல இருக்கு. ஆமாண்டா, இப்போல்லாம் வர வர என் கூட பிறந்த என் அண்ணன் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்காரு. எதுக்காக எடுக்கிறாருன்னு தெரியல. ஆமாப்பா, இப்போல்லாம் வேலையை பற்றி கூட அப்பா பெரியப்பா எதுவுமே கவனிக்க மாட்டேன்றாரு. மில்லுக்கு கூட சரியாக வர மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, இன்றைக்கும் மில்லுக்கு வரல. இருக்கிற எல்லா வேலையும் நீயும் குமரவேலுமே பார்த்துக்கோங்க. நான் திருச்சி வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரா. அதனால் அவர் எங்கே போகிறாரு, யார் கூட போகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்துவேல் இருந்துட்டு, வடிவுக்கிட்ட நீ பத்திரமா இரு, வீட்டில் எல்லாரையுமே நீ பத்திரமா பார்த்துக்கோ, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போகிறாரு. பின்னாடியே நம்ம சக்திவேலும் குமரவேலும் போகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.